ஆடி மாசம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர ஒரே இடம் நம்ம சீர்காழியில உள்ள மாதானம் முத்துமாரியம்மன் கோவில் தாங்க. அப்படி அங்க என்னடா இருக்குன்னு கேட்டா வரலாறு சொல்றேன் கேளுங்க. வெறும் காடா இருந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு புளிய மரம் மட்டும் வளர்ந்துச்சுங்க. அந்த புளிய மரத்தை வெட்டி விக்கலான்ட்டு வியாபாரி எல்லாம் முடிவு பண்ணிட்டு வெட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. புளிய மரத்தையும் துண்டா வெட்டிட்டாங்க. வெட்டி முடிச்சதும் வண்டியை வர சொல்லலான்ட்டு வண்டி அந்த இடத்துக்கு வந்தவொடனே பொழுது சாஞ்சிடுச்சு. பொழுது சாஞ்ச உடனே வணிகர்கள் எல்லாம் அங்கே தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. விடிந்த உடனே மாட்டு வண்டி மேல அந்த புளிய மரத்தை ஏத்த முற்படுறாங்க. சுத்தமா ஏத்த முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏத்த முடியல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வடகால் ஜமீன்தார் வந்து இன்னும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஏத்துன்னு சொல்லிட்டாரு. அந்த புளிய மரத்தை சிறு சிறு துண்டாக வெட்டும் போது பெரிய பேரொலி வந்து எல்லா கண்ணையும் கூசு செய்கிறது. அங்கு உள்ள அனைவரையும் பக்தி பரவச நிலைக்கு கொண்டு சென்று அப்போதாங்க இந்த இடத்துல ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்குது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலை போல நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மாதானம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இன்னும் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பெருமையை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டுதோறும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில எப்பொழுதும் தீமிதி நடைபெற்று வருகிறது. 3000 பக்தர்கள் தீமிதித்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வராங்க. அன்னைக்கு மட்டும் அந்த கோவிலை சுத்தி மழை பெய்யணும் எல்லாம் சொல்றாங்க. 11 அந்தணர்களுக்கு நிலத்தை தானமாக அளிக்கப்பட்ட ஊர் தாங்க மகாதானம். காலப்போக்குல இப்போ மாதானம்னு மாறிடுச்சு.